அதான் இப்போதான் சொல்கிறாங்க, இந்த வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்கே ஒரு மருத்துவரை ரூமில் போட்டு அடைச்சி கத்தியால் குத்துந்தா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது இல்லைங்க, நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ வந்து மருத்துவர் அடிக்க போகிறான்னு தெரிஞ்ச யாருன்னா உள்ள எதிர்பார்ப்பாங்க. ஏங்க 2000 பேர் வர்றாங்க, மருத்துவத்துக்கு தான் வராங்க. வர்ற அத்தனை பேரும் ஏதோ வன்முறை பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க மருத்துவமனைக்கு. பண்ண உடனே இப்போ புடிச்சு வச்சு நடவடிக்கை எடுக்க அதான் இப்பதான் சொல்றாங்க, இந்த வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்கே ஒரு மருத்துவரை ரூமில் போட்டு அடைச்சி கத்தியால் குத்துந்தா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். இது வந்து 5 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு 15,000 அடி சதுர அடியில வந்து நம்ம குளம் அமைக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அங்கே இருக்கிற பொதுநல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களோட நீர்வழி பாதையில வந்து நம்ம குளம் கட்டினா அதுவே நீர்ப்போக்கு வந்து தடைப்படும். இப்போ நானே இது வரைக்கும் அங்கே 3 தடவை போயிட்டேன். துணை முதல்வர் 2 தடவை வந்துட்டாரு, முதலமைச்சரும் வந்துட்டாரு. வந்தப்போ எல்லா பொதுநல சங்க நிர்வாகிகளும் வந்து நன்றி சொன்னாங்க. குளம் வெட்டுறதுக்கு ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது யாரும் உங்க கையில மட்டும் சொன்னது? அந்த நபரை எங்களை கூட்டுவாங்களா? இல்ல, கண்டிப்பா இது அதாவது இது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தவறை இது ஒரு சின்னதா, ஏன்னா ஒரு இது 18,000 ஒரே பேமெண்ட்டாக தரதில்லை, 6,000 2,000ங்கிறது இப்போ ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி 5 பேமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை இப்போது அந்த பயனாளிகளுக்கு எளிது பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும். இது தமிழ்நாடு முழுக்க இப்போ அந்த ஆடிட் கமிட்டியை புதுக்கோட்டைக்கு போன மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஆடிட் கமிட்டியை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஏழை எளியவர்களுக்கான இந்த தொகை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து இந்திய அளவில் ஒரு பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கை வைக்கிற மாதிரி ஏழை எளியவர்களை பாதிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கிற எந்த கயவர்களாக இருந்தாலும், எந்த புல்லுரிகளாக இருந்தாலும், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தான் இப்போ உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுதான் திராவிட மாடல். நேற்றுக்கு அவங்க ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சியில் முத்துலட்சுமி ரெட்டியில் ஊழல்னாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஊழல். இது உடனடியாக கண்டுபிடிச்சி 18,60,000 ரூபாய் இதில் தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி 16 வங்கிகளில் அவங்க இந்த போட்டு வச்சிருந்த கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இன்னும் எத்தனை பேரில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சம்பந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. தமிழ்நாடு முழுக்கவும் இந்த மாதிரியான இந்த ஆடிட் கமிட்டி இப்போ எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இது வரைக்கும் எவ்வளோ கேம்ப் நடத்திருக்கிறோன்னா 32,401 கேம்ப் நடக்குது. டெய்லி கேம்ப் நடக்குது. இது வரைக்கும் நடந்திருக்க கேம்ப் 32,401. இந்த 32,401 இது வரைக்கும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை, இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் இதில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 17,85,349 பேர். இதில் காய்ச்சல் பாதிப்பு இருப்பவர்கள் 9,643 பேர், இருமல் சளி பாதிப்பு உள்ளவர்கள் 66,603 பேர், வயிற்றுப்போக்கு பாதிப்பு இருந்தவர்கள் 1,356 பேர். இவர்கள் எல்லாம் சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரீங்க, அது பாராட்டத்தக்கது. அதே வகையில் நீங்க ஒரு திமுக தென்சென்னை மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க. ஆனா உங்க தொகுதிக்குட்பட்ட அந்த மேடவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாத்தீங்கன்னா போதுமான பணியாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம ஆம்புலன்ஸுக்கு ஒரு இல்ல அப்படின்ற மாதிரி. அதாவது இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற காலி பணியிடங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க சொல்லின்னு இருக்கிறேன். 1,353 டாக்டர் இல்லை. அது என்ன மேடவாக்கத்தை மட்டும் சொல்கிறீங்க? 1,353 டாக்டர் இல்லை தமிழ்நாடு முழுக்க. இந்த 1,353 டாக்டர் எடுக்கிறதுக்கு தான் 2026 அரைசிங் வேக்கன்சி என்கின்ற வகையில், அதாவது 2026 இருக்கிற வேக்கன்சியும் எதிர்நோக்கி 2,553 பேர் எடுக்கிறதுக்கு
இப்போ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டை அறிவிச்சாச்சு. இதெல்லாம் மேடவாக்கத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க. சார், அப்புறம் இன்னொரு நன்றி. பத்தி எதிர்க்கட்சிகளை தொடர்ச்சியா சொல்ற மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அரசு இயந்திரத்து மேல பயம் இல்லாம போயிடுச்சா? ஏன்னா ஒரு மருத்துவமனையில கொள்ள நடக்குது, தொடர்ச்சியா அவரு இதை குற்றச்சாட்டிட்டே இருக்காரு. நடந்த உடனே பிடிச்சிருக்காங்கல்ல, பிடிக்காம விட்டாதான் சட்டம் ஒழுங்கு நடக்கும்போதே சீர்குலைக்கும். ஒரு பயம் இல்லை. அதாவது இப்போ நீங்க உங்க பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை பின்னாடி ஒரு அடிக்க போறாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லைங்க. நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ வந்து மருத்துவர் அடிக்க போறான்னு தெரிஞ்சா யாருன்னா உள்ள எதிர்பார்ப்பாங்க? ஏங்க 2000 பேர் வர்றாங்க, மருத்துவத்துக்கு தான் வராங்க. வர்ற அத்தனை பேரும் ஏதோ வன்முறை பண்றதுக்காக வரப்போறாங்க மருத்துவமனைக்கு. பண்ண உடனே இப்ப பிடிச்சாச்சு, நடவடிக்கை எடுக்க போறோம். எதுங்க? கொஞ்சம் இல்ல அதுக்கு தான் வந்திருக்கிறோம், எடுக்க போறோம்.